திருமதி கே பவானி கருணாகரன் அவர்கள் 19/1/2026 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி கே பவானி கருணாகரன் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் அரக்கோணம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானம். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி ராணுவ வீரர்கள் இறந்துள்ளது குறித்து ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தின் காணி டாப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி ராணுவ வீரர்கள் மறைவுற்றது குறித்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. நம்முடைய நாட்டின் துணிச்சலான ராணுவ வீரர்களை நாம் இழந்துள்ளோம். அவர்கள் ஆற்றிய சேவை என்றென்றும் நினைவு கூற வேண்டியது. இவ்விபத்தில் காயமடைந்துள்ள ராணுவ வீரர்கள் விரைவில் குணமடைய இப்பேரவை விளைகிறது. இத்துயர சம்பவத்தில் தங்கள் இன்னுயிரை இழந்து வீர தியாகிகளின் குடும்பத்தினருக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த வீர திருமகன்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.